வீட்டு மின் இணைப்புகளுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லை என்றும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக செய்தி ஊடகங்களில் மின்கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன என்றும், தற்சமயம் மின்கட்டண உயர்வு குறித்து எந்தவித ஆணையும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் தொடர்பான ஆணை வழங்கிடும்போது அதனை நடைமுறைப்படுத்துகையில் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது என்றும், தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேட்ரிமோனி பக்கத்தில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 3,50,000 ரூபாய் பணம் மற்றும் 4 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சோகாத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். மேட்ரிமோனி பக்கத்தில் திருமணத்திற்கு பெண் தேடி வந்த நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தைச் சேர்ந்த பிரியங்கா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்த நிலையில் விஜயகுமார் வீட்டில் 3 நாட்கள் தங்கிய பிரியங்கா பணம், நகை உள்ளிட்டவற்றை திருடி கொண்டு தப்பி உள்ளார். இந்நிலையில் தப்பி ஓடிய பிரியங்காவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதும் விஜயகுமார் மற்றும் குடும்பத்தினரை திட்டமிட்டு ஏமாற்றியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 2வது டைம் வர சொல்லதான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டு அவங்க தான் எடுத்துன்னு போனாங்க. அவங்க தான், வேற யாரும் இல்லை, வேற யாரும் கிடையாது. அவங்க தான் வீட்டில் இருந்து அவங்க காலையில இருந்து நாங்கள் பாரு அவங்க ஆளே காணும். வீட்டில் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிச் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷன் போனால் எனக்கு தன்னார ஃபோன் வந்தது. ஸ்டேஷன் போனாக்கா உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், இல்லைனாக்கா நாங்கள் பெரிய டீமு அப்படின்ட்டு குளம் மிரட்டுறாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்று வட்டாரத்தில் 3 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அழுகி வீணாகின. செஞ்சி அடுத்த கல்லடிக்குப்பம், அணிலாடி, தளவானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 100கணக்கான ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. ஓரிரு நாட்களில் அறுவடை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அப்பகுதிகளில் மாலை வேளையில் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது. ஃபுல்லாக முளைச்சிக்கிச்சு. வேறு வழியே கிடையாது எங்களுக்கு. இதை வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு, வேறு வழி கிடையாது எங்களுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் பொழைப்பேன். இதை நினச்சி தான் நான் பூரா நகையும் பேங்க்கில் அடகு வச்சு இதை வச்சு திருப்பி நான் பயிர் வச்சு லோனு வாங்கியிருக்கிறேன் பேங்க்கில். எந்த வழியும் இல்லை. இந்த லோனை எப்படி தான் கிடைக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு முளைச்சி பூரா நெல் பூரா முளைச்சி வீணாக போச்சு. இதை தொடர்ந்து 5 நாளாக மழை பெஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதேமாரி இப்போ வெள்ளமாக போய்ங்குது. நாங்கள் எங்கெங்கே வெட்டி தேர்ந்தாலும் போக மாட்டுது. இதேபோல் அணிலாடி, வில்வமாதேவி பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி வீணாகி உள்ளது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவிட்டும் பயனில்லை என கூறும் விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும் என கூறி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் பிரசித்தி பெற்ற கொப்புடையநாயகி அம்மன் வைகாசி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. காரைக்குடி நகர் முழுவதும் இருந்து பெண்கள் குடத்தை சுமந்து தேரை சுற்றி வந்து தரிசனம் செய்தனர். கோயில் முன்பு புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகளை கடந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டம்மன் கோயிலை சென்றடைந்தது. திருப்பூரில் சாய் ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கும் ஆலை நிர்வாகம் தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது. தொழிலாளர்கள் உயிரிழந்தது தொடர்பாக ஆலை உரிமையாளர், பொது மேலாளர் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வலுத்து வந்தது. இதனிடையே மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அடிப்படையில் 3 குடும்பத்திற்கும் இழப்பீட்டுக்கான காசோலையை ஆலை நிர்வாகம் வழங்கியது. கோவையிலிருந்து பிரத்யேக உடை அணிந்து 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கத்தை கடத்தி சென்ற இருவரை கேரள போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கோவை கேரள எல்லையான வேலந்தாவளம் சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட கேரள போலீசார் இருவரின் உடைமையை சோதனை செய்தனர். அப்போது உடைக்குள் பிரத்யேக உடை ஒன்றை அணிந்து அதில் கட்டுக்கட்டாக பணத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அதில் 70 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 200 கிராம் தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தங்கத்தை கடத்தி வந்தவர்கள் கோவையைச் சேர்ந்த சாகர் மற்றும் மணிகண்டன் என்பது தெரிய வந்தது.
மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் உள்ள கல்யாண் பகுதியில் அடுக்குமாடி கட்டடத்தின் ஸ்லாப் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். சிக்கினிபாடா பகுதியில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி வாரிய கட்டடத்தின் 4வது தளம் புதுப்பித்தலின் போது ஸ்லாப் பலகை ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இடிந்த அந்த பலகை அடுத்தடுத்த தளங்களில் மோதியதில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த மேலும் 6 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் தாக்குதல் மற்றும் போர் பதற்றம் காரணமாக ரத்து செய்யப்பட்ட அட்டாரி வாகா எல்லை கொடியிறக்க நிகழ்வு மீண்டும் தொடங்கியது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் நாள்தோறும் நடைபெற்று வந்த கொடியிறக்க நிகழ்வு போர் பதற்றம் காரணமாக கடந்த 8ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் போர் பதற்றம் தணிந்ததால் 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது. வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். ஆனாலும் முன்பு போல அல்லாமல் வாயில்கள் திறக்கப்படாமல் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்காமல் கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. போலியான ஆன்லைன் ட்ரேடிங் செயலி மூலம் 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபரை புதுச்சேரி சைபர் போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் ட்ரேடிங் செயலியில் முதலீடு செய்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியில் ஏராளமான நபர்களிடம் சென்னையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்ற இன்ஜினியரிங் பட்டதாரி இளைஞர் பணம் வசூலித்துள்ளார். சுமார் 2000க்கும் மேற்பட்டோரிடம் இருந்து மொத்தமாக 8 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றி உள்ளார். இதையடுத்து அஸ்வின் விக்னேஷை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் இருந்து 7,60,000 ரூபாய் பணம், சொகுசு கார் மற்றும் 14 லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ளே போய் பதிகிறாங்க இவங்க பேரை. அதுக்கப்புறம் அவங்க கால் சென்டர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை மாதிரி பதிச்சிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா, இது மாதிரிலாம் அது நல்ல வேலை செய்யணும், உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தை அதிகமாக காட்டுருவாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து பிரச்சனையில் தாத்தா பாட்டியை பேரனே அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவம்பட்டு கிராமத்தில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரரான மரியதாசுக்கு அதே பகுதியில் 2 ஏக்கர் சொத்து உள்ளது. அந்த சொத்தில் பங்கு கேட்டு அவரது சகோதரி பெரிய நாயகி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சொத்து தராத ஆத்திரத்தில் பெரிய நாயகியின் பேரன் அபிஷேக் ஆவின்ராஜ் வீட்டில் தனியாக இருந்த மரியதாஸ் அவரது மனைவி செலின் மேரியை சம்மட்டியால் அடித்து கொலை செய்துள்ளார். முதியவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தப்பியோட முயன்ற அபிஷேக்கை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இருவரது சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அபிஷேக்கை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தங்கக் கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது, நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்துள்ளது. இந்த நிபந்தனைகளை மீறினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் எனவும் ரன்யா ராவுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்கக் கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்ற போதும் அவர் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் அவரது சிறைவாசம் தொடர்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ரன்யா ராவ் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மழை காரணமாக பெங்களூரு அணிக்கான போட்டி மாற்றப்பட்ட நிலையில் பிளே ஆஃப் ஆட்டங்கள் நடைபெறும் இடங்கள் குறித்து IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டிகள் முல்லான்பூர் மற்றும் அகமதாபாத் மைதானங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே 29ஆம் தேதி நடைபெறும் குவாலிஃபயர் முதல் போட்டியும் 30ஆம் தேதி எலிமினேட்டர் போட்டியும் பஞ்சாப் மாநிலம் முல்லான்பூர் மைதானத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 1 நடைபெறும் குவாலிஃபயர் 2வது ஆட்டம் மற்றும் இறுதிப் போட்டி 3ஆம் தேதி அகமதாபாத்தில் நடத்தப்பட உள்ளது. இதேபோல் கனமழை எச்சரிக்கை காரணமாக 23ஆம் தேதி பெங்களூரு மைதானத்தில் நடைபெற இருந்த பெங்களூரு ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டி லக்னோ மைதானத்துக்கு மாற்றப்பட்டது. இந்திய ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் 2வது முறையாக ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கியுள்ளதால் நெருக்கடி அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஷிவ்பால் சிங் பாட்டியாலாவில் உள்ள சிறப்பு மையத்தில் பயிற்சி மேற்கொண்டிருந்தார்.
நடப்பாண்டு தொடக்கத்தில் அவரது சிறுநீர் மாதிரியை சேகரித்து பரிசோதித்த போது தடை செய்யப்பட்ட பொருளை உட்கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு நிறுவனம் ஷிவ்பால் சிங்கை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டும் தடை செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தியதாக ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது இரண்டாவது முறையாக சிக்கியுள்ள நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் விதிகளின்படி ஷிவ்பால் சிங்குக்கு 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு கோவா மற்றும் புவனேஸ்வரில் நடந்த தேசிய ஈட்டி எறிதல் போட்டிகளில் பதக்கம் வென்ற அவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்று தோல்வியடைந்தார். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர் அயர்டன் சென்னா சிலைக்கு நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் மரியாதை செலுத்தினார். ஃபார்முலா 1 வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவரான அயர்டன் சென்னா 3 முறை உலக சாம்பியன் பட்டமும் வென்றார். கடந்த 1994ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நடந்த பந்தயத்தில் விபத்தில் சிக்கி அவர் தமது 34 வயதில் உயிரிழந்தார். இந்த நிலையில் ஐரோப்பாவில் GT4 கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள அஜித் குமார் இத்தாலியில் அயர்டன் சென்னாவுக்கு அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு மரியாதை செலுத்தினார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்களில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 72 மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்றது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் வக்ஃப் சொத்துக்களை அரசு கையகப்படுத்த இச்சட்டம் வழிவகுப்பதாகவும் கூறினார். ஆனால் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய 3 விவகாரங்கள் குறித்து மட்டுமே விசாரிக்க வேண்டும் என ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வலியுறுத்தினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி வக்ஃப் திருத்த சட்டம் மத அடிப்படையிலான தாக்குதல் என விமர்சித்ததுடன் 3 வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். 3.25 மணி நேரம் நீடித்த விசாரணையின் இறுதியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் சட்டப்பூர்வமானதாகவே கருதப்படும் என தெரிவித்த தலைமை நீதிபதி கவாய் வக்ஃப் சட்டம் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்றால் மனுதாரர்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்றார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று பெரும்பாலான பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக விடாமல் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், அரக்கண்டநல்லூர், மணம்பூண்டி, முகையூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர், இந்திலி, காரனூர், குதிரைச்சந்தல், நல்லத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று கூறியுள்ள வானிலை மையம், சென்னையில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மழை தொடரும் என்று கூறியுள்ளது. கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நள்ளிரவுக்கு பிறகு குமரி கடல் பகுதி முழுவதும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. அலைகள் பல அடி உயரத்தில் எழுந்து கரையில் மோதுவதுடன் பலத்த சூறைக்காற்றும் வீசி வருகிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் கொந்தளிப்பை அடுத்து நூற்றுக்கணக்கான படகுகளை மீனவர்கள் கரையிலிருந்து சற்று தூரம் இழுத்து சென்று பாதுகாப்பான பகுதிகளில் நிறுத்தியுள்ளார்கள்.
சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை நேரடியாக அறியும் வகையில் அமைச்சர் சிவசங்கர் பயணம் செய்தார். இது தொடர்பான வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் சிவசங்கர் பகிர்ந்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவில் தோன்றிய இரணியாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. திருவிடைக்கிளி கிராமத்தில் பழமையான சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று போற்றப்படும் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இங்கு மாசில்லாமணிநாதர் கோயிலிலிருந்து ஞானாம்பிகை அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவில் இருந்த இரணியாசுரனை முருகன் வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இரணியாசுரனை முருகன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். கொடைக்கானலில் உள்ள குணா குகை பகுதியில் சுற்றித் திரியும் காட்டெருமைகள் தாக்கியதில் 2 பேர் படுகாயமடைந்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அங்குள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்த காட்டெருமைகள் தற்சமயம் சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுத்துள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மேயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டெருமைகள் பகல் நேரங்களில் உலா வருவதால் அந்த பகுதியில் காண குவியும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். குணா குகை பகுதியில் காட்டெருமை தாக்கியதில் கடந்த 3 நாட்களில் கேரளா சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்தனர். காட்டெருமை நடமாட்டத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே சிறுமளஞ்சி உச்சினி மாகாளியம்மன் கோயில் குடைவிழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாறை எடுத்து வழிபட்டார்கள். உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கடந்த ஒரு வாரமாக காப்பு கட்டி விரதமிருந்து தீச்சட்டி கையில் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்மன் உருவத்துடன் கூடிய முளைப்பாறைகளை சுமந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்து வழிபட்டார்கள். கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட தெற்கு ஆசிய நாடுகளில் கொரோனா மீண்டும் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் மற்ற ஆயிரக்கணக்கான வைரஸ் தொற்று போலதான் கோவிட் வைரஸும் என்று கூறியுள்ள அவர், பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் சுகாதார கட்டமைப்பு சிறப்பாக உள்ளன என்று கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுகாதார கட்டமைப்பு மருந்து, மாத்திரைகள், பரிசோதனைகள், படுக்கைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கிறது. தேவைப்படும் போது இதை உடனுக்குடன் விரிவாக்குவதற்கான வழிமுறைகள் நம்மிடம் இருக்கு. அதனால தேவையற்ற ஒரு பயம் யாருக்கும் தேவையில்லை. அதே நேரத்தில் பின்வரும் காலங்களில் ஏதேனும் இந்த மாதிரி தொற்று ஏற்பட்டால் அது முழுமையாக முறைப்படி பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும். வீரியம் இழந்த ஓமைக்ரான் வகை வைரஸின் உட்பிரிவுகளின் தொற்றுகளே காணப்படுவதாகவும் கூறிய செல்வ விநாயகம், புதிதாக உருமாறிய வைரஸ் ஏதும் பரவவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் காய்ச்சல், நுரையீரல் சார்ந்த இணை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அருகில் உள்ள மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் எஸ்பிஐ வங்கி மேலாளர் கன்னடத்தில் ஒருபோதும் பேச மாட்டேன் என வாடிக்கையாளரிடம் தெரிவித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் உள்ள சந்தபுரா எஸ்பிஐ வங்கிக் கிளையில் வாடிக்கையாளர் ஒருவர் கன்னடத்தில் பேசியுள்ளார். அதற்கு அந்த கிளை மேலாளர் ஹிந்தியில் பதில் கொடுத்துள்ளார். அப்போது அந்த வாடிக்கையாளர், இது கர்நாடகா, நீங்கள் கன்னட மொழியில்தான் பேச வேண்டும் என சொல்ல, அந்த வங்கி மேலாளரோ இது இந்தியா என பதிலளித்துள்ளார். மேலும் தான் ஒருபோதும் கன்னடத்தில் பேச மாட்டேன் என்றும் இந்தியில்தான் பேசுவேன் என்றும் வாடிக்கையாளரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது.
ಇದು ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್. ಇಂಡಿಯಾ ಅದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮೈನ್ ಫಸ್ಟ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್, ಕನ್ನಡ ಫಸ್ಟ್. ಈಗ ನೀವೇನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇರೋ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು. ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ವಾ? ಯಾಕೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ? ಯಾಕೆ ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ಬೇಕು? ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ಲ ಮೇಡಮ್? ಕನ್ನಡ ಮೇಡಮ್. ಮೇಡಮ್ ಇದು ಕರ್ನಾಟಕ, ಇದು ಕರ್ನಾಟಕ ಮೇಡಮ್. ಚೇರ್ಮನ್ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ, ಇದು ಆರ್ ಬಿ ಐ ರೂಲ್ ಇದೆ. ಆ ಸ್ಟೇಟ್ಗಳಲ್ಲಿ ಆ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು. ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ಬಾರ್ದ ಸರ್? ದಯವಿಟ್ಟು ಮಾತಾಡ್ಬೇಕು ಮೇಡಮ್. ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಓಹೋ ಸೂಪರ್ ಮೇಡಮ್, சூப்பர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி குஜராத்தின் அகமதாபாத் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்து தரைமட்டமாக்க புல்டோசர்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத் பகுதியில் 2.5 லட்சம் சதுர மீட்டர் அளவிலான இடங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள அம்மாநில அரசு அவற்றை இடித்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களாக வீடுகள் மற்றும் கட்டடங்கள் இடிக்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்றும் அப்பகுதியில் புல்டோசர்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் புல்டோசர் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் குற்ற வழக்குகளில் தொடர்புள்ளோரின் வீடுகள் இடிக்கப்படுவதாகவும் சட்டப்படியே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் உள்ள கல்யாண் பகுதியில் அடுக்குமாடி கட்டடத்தின் ஸ்லாப் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். சிக்கினிபாடா பகுதியில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி வாரிய கட்டடத்தின் 4வது தளம் புதுப்பித்தலின் போது ஸ்லாப் பலகை ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இடிந்த அந்த பலகை அடுத்தடுத்த தளங்களில் மோதியதில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த மேலும் 6 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.